என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாரு. அதுக்கு வேற பாட தெரியாது, சாரி. நான் ஏன் இந்த பாட்டெல்லாம் படிக்கணும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. கடந்த 10 நாளாக என் வீட்டில் தண்ணி பிரச்சனை. 24 hours வர தண்ணி வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை வர ஆரம்பிச்சிட்டு, பகலில் வர தண்ணியை பிடிச்சிருவோம். சாயங்காலம் எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. தண்ணி பற்றாக்குறையாக நான் என்ன செஞ்சேன், அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, காய்கறி கழுவுன தண்ணி எல்லாம் கொண்டாந்து சேர்த்து ஊற்றுறதுல வந்து நம்ம பிள்ளைங்க அந்த சத்தான பொருளை ஊற்றி இப்படி கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிட்டு வெறும் தண்ணி ஊற்றிக்கிருந்தேன். தண்ணி ஷார்ட்காரனா அந்த தண்ணியை கொண்டாந்து ஊற்றி மொட்டும் பூவும் அப்படியே கொத்து கொத்தா கொப்புல 20-25 மொட்டு இருக்குது. அரிசி தண்ணி ஊற்றுனதுலதே என் கருவேப்பிலை தங்க தேர் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சேல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காய்கறி தண்ணி, பருப்பு தண்ணி, அரிசி தண்ணிலாம் ஊற்றியது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது பாருங்க. குத்தடி சைலக்கா குங்குதடி பாவக்காய் நிறைய மொட்டு போட்டிருக்கு. இல்லாத பட்சத்தில் இந்த தண்ணி ஊற்றுறது என் கார்டன் எல்லாம் பசுமையாக ஆயிட்டு பாருங்க.